இங்க ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது எதார்த்தமா ஒரு கல் எடுத்து என்ன மெட்டீரியல்ல செஞ்சிருக்காங்கன்னு பாத்துட்டு இருக்காரு. அதோட விலையை கேட்டது இவருக்கு ஒரு ஐடியா வருது. சோ அன்னைக்கு நைட்டே வீட்டுக்கு போனதும் கொஞ்சம் மெட்டீரியல கலந்து ஒரு கல்ல செஞ்சு பாக்குறாரு. என்ன இவர் வேலை செய்யற இடத்துல இருக்கிற கல் எல்லாமே வேற ஒரு ஊர்ல இருந்து எடுத்துட்டு வராங்க. அதனால விலையும் அதிகமா இருக்கு. சப்போஸ் இவர் பண்றது சக்சஸ் ஆயிடுச்சுன்னா இவரால $5 சீப்பா தர முடியும். சோ அடுத்த நாள் அந்த கல்லையும் இவர் செஞ்ச கல்லையும் கொண்டு போய் சேர்மன் கிட்ட கொடுத்து இதுல எந்த கல் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்றாரு. அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு இதுல இந்த கல்லு தான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாரு. பார்த்தா அதுல இவர் செஞ்ச கல்லு தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவரால அந்த கல்ல பழைய கல்லை விட $5 கம்மியாவே அதே குவாலிட்டியில கொடுக்க முடியும்னு சொல்றாரு. அடுத்த நாள் பார்த்தா ஏற்கனவே வேலை நடக்கிற இடத்துலயும் அவங்க வாங்குற இடத்துல இருந்து கல்லு வராம வேலை பாதியிலே நிக்குது. சோ இவர்கிட்ட 5 நாள்ல 50,000 கல்லு வேணும்னு கேக்குறாங்க. ஆனா இவரால ஒரு நாளைக்கு 1000 கல்லு தான் செய்ய முடியும். ஏன்னா இவர் தனி ஆளா தான் கையாலே அந்த கல்லை செய்யறாரு. இருந்தாலும் இந்த சான்ஸை விட்டா வேற சான்ஸ் கிடைக்காதுன்னு இவரும் ஓகே சொல்லிடுறாரு. அவரும் 5 நாள்ல வரலைன்னா ஆர்டரை கேன்சல் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சோ இப்ப அந்த ஆர்டரை முடிக்கிறதுக்காகவே இவர் கூட வேலை செய்யறவங்களை கூட்டிட்டு போய் ராத்திரி பகலமா வேலை செஞ்சு அவர் கேட்ட அந்த ஆர்டரை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடறாரு. அதுல நிறைய காசு கிடைச்சதும் அதை வச்சே கல்லு செய்யறதுக்கான மிஷினை வாங்கி இவரோட ஃப்ரெண்ட்ஸே வேலைக்கு சேர்த்து ஒரு ஃபேக்டரியே உருவாக்கி ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆயிடுறாரு.